ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக தகவல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நல்ல ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்னோர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த சமய சொற்பொழிவிலே பல்வேறு சாதனைகளை புரிந்த மகான்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு அவர்களுடைய வழியிலே அடியேன் எனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாளிலே குருவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். குரு என்பவர் யார்? நம்முடைய மனத்து இருளை போக்குபவர் குரு. ஒவ்வொருவருக்கும் குரு வேண்டும். குருமுகமாக செய்கின்ற செயல்கள் நல்ல பலனை அளிக்கும். தான் அஸ்திர வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மிகப்பெரிய போர்வீரனாக வேண்டும் என நினைத்த ஏகலைவன் துரோணாச்சாரியாரை தன்னுடைய மனதிலே குருவாக வரித்து கொண்டு, காரணம் துரோணாச்சாரியார் அரச குடும்பத்துக்கு மட்டுமே அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர். மற்றவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்பது அறம். ஆகவே இந்த ஏகலைவன் அவர்களும் நேரடியாக சென்று படிக்க முடியாவிட்டாலும் அவருடைய சிலையை வைத்து அஸ்திர வித்தைகளெல்லாம் கற்றுக்கொண்டான். அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு அந்த வித்தையை அவன் பெற்றான், குருவை மனதிலே தியானித்த காரணத்தினாலே. ஆகவே குருவினுடைய அனுக்கிரகம் என்பது இருந்துவிட்டால் நாம் எப்படிப்பட்ட விஷயத்தையும் சாதிக்கலாம் என்பதற்கு ஏகலைவனுடைய கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாகும். அந்த வகையிலே அடியேனும் வாரியார் சுவாமிகள் போன்ற மிகப்பெரிய மகான்களையெல்லாம் வணங்கி இந்த ஆன்மீக விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சொன்னவற்றைத்தான் நான் சொல்கின்றேன், புதிதாக நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் கூறியவற்றை சொல்கின்றேன். ஆகவே எந்த ஒரு செயலும் குருமுகமாக செய்யும் போது அதிலே மிகப்பெரிய வெற்றியானது நமக்கு அமையும் என்பது ஐதீகம். குறிப்பாக இந்த மந்திர உபதேசங்களை குருமுகமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். குரு இல்லாத வித்தை பாழ் என்று சொல்வார்கள். அந்த குரு என்பவர் மந்திரத்தினுடைய சூக்ஷ்மங்களை எல்லாம் அறிந்தவர். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வு அலை உள்ளது. ஆகவே ஒவ்வொரு மந்திரத்தை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு குரு தான் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், ஒரு சில மந்திரங்கள் நாம் அனர்த்தமாக பிரயோகம் செய்தால் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே மிக கவனமாக அவற்றை நாம் கையாள வேண்டும். சிலர் ஞானிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் குருவானவர்களும் மந்திரத்தை உருவாக்கியவர்கள், தங்களது புலமையினால் மந்திர சாஸ்திரத்தை உண்டாக்கியவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறு. மந்திரம் என்பது ஏதோ ஒரு பொருள் அல்ல மற்றவர்கள் உருவாக்குவதற்கு. அது ஒரு கிணறு கிடையாது 10 பேருடைய கூட்டு முயற்சியாலே தோண்டுவதற்கு. மந்திரம் என்பது தானாக தோன்றிய சுயம்பு. எப்போதுமே பிரபஞ்ச வெளியிலே இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு வஸ்து மந்திரம் என்பது. ரிஷிகளும் ஞானிகளும் அந்த சாஸ்வதமான மந்திரங்களை காதுகளால் மட்டும் கேட்கவில்லை, கண்களாலே பார்த்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு மந்திர திருஷ்டா என்ற பெயர். அதாவது மந்திரங்களை நேருக்கு நேராக பார்த்து நமக்கு சொன்னவர்கள் அவர்கள். அந்த மந்திரங்கள் ஏடுகளிலே எழுதப்பட்டது மிகவும் சொற்பம். நமக்கு கிடைத்திருக்கின்ற மந்திரங்கள் என்பது மிகவும் சொற்பம்தான். கணக்கில் அடங்காத மந்திரங்கள் இருக்கின்றது. குரு பரம்பரை வழியாக வாழையடி வாழை என வந்து கொண்டு இருப்பதே இந்த மந்திரங்கள். பரம்பரையாக குருபதேசம் பெற்று வருகின்ற குருமார்கள் இந்த மந்திரங்களை இன்னாருக்கு இன்னது என்று அடையாளம் கண்டு கொடுப்பதிலே வல்லவர்கள். இவருக்கு இதுதான் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த திறன் அப்படி இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் 3 வகையான உடம்பை பெற்றிருக்கின்றார். ஒன்று உணவுகளால் ஆன சரீரம், இரண்டாவது உணர்வுகளால் ஆனது, மூன்றாவது அதிர்வுகளால் ஆன வெளிச்சம். ஒவ்வொரு மனிதனுக்கும்
அவனது உடம்பை சுற்றி இயற்கை ஒரு ஒளிவட்டத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த ஒளிவட்டமானது வெண்மை, நீலம், சிவப்பு மற்றும் மஞ்சள் என பல வகை வண்ணங்களாலே ஆனது. ஒவ்வொரு வண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அந்த மனிதனுடைய எண்ணங்கள், ஆன்மாவின் தன்மையை அடையாளப்படுத்துவது. ஊதா நிறத்திலே ஒருவனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருந்தால் அவன் சற்று கடினமான சித்தம் கொண்டவனாக இருப்பான். வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்திலே ஒளிவட்டம் இருந்தால் அவன் நன்கு மலர்ச்சியானவனாக இருப்பான், உற்சாகமானவனாக இருப்பான். இப்படி வட்டங்களை பார்க்கின்ற ஆற்றல் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் இயற்கையாகவே உள்ளது. அதனால்தான் ஞானிகளை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். தெய்வீக சக்திகள் நிறைந்த ஒரு சில மனிதர்களுக்கு அந்த தெய்வீக ஆற்றல் உண்டு. மந்திரங்கள் என்பது 2 அல்லது 3 எழுத்துக்களிலே முடிந்துவிடும் சக்தி மிகுந்த ஓசைகளாகும். இந்த ஓசைகள் இல்லாமல் உலகம் இல்லை. ஓம் ஓம். இந்த ஓம் என்ற ஒலியானது சூரிய மண்டலத்திலே ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்று சமீபத்திலே விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓம் என்ற ஒலியும் மந்திரங்களுடைய ஒலிகளும் நிறைந்திருக்கின்றது. நமக்கான பீஜ மந்திரத்தை குரு மூலம் உபதேசம் பெற்று மீண்டும் மீண்டும் அந்த மந்திரத்தை நாம் சொல்கின்ற போது அந்த மந்திர அதிர்வு நமது உடம்புக்குள்ளே மறைந்து கிடக்கின்ற சக்தி மிகுந்த ஆற்றல்களை விழிப்படைய செய்கின்றது. அப்படி விழிப்படைந்த சக்தி மையங்கள் பீஜ மந்திரங்களுடைய அதிர்வோடு கலக்கும் போது பிரபஞ்ச ஆற்றலை மிகச் சுலபமாக ஈர்க்கின்றது. அதன் பிறகு நாம் நினைத்தது நடக்கின்றது. தாகம் தீர்க்கும் நதி எதிரே வருகின்றது. குளிர்ச்சியை தரும் தென்றல் நம்முடைய வீட்டு வாசலிலே வீசுகின்றது. வாசனை நிறைந்த மல்லிகை பூ நம்முடைய பந்தலிலே படர்ந்திருக்கின்றது. சந்தன குழம்பை வாரி இறைக்கின்ற வண்ண நிலவு நீல வானிலே பவனி வருகின்றது. இப்படி நல்லவையெல்லாம் நம்மை சுற்றி இருக்கும்போது நம்மை நாம் ஏன் ஒரு கொடுமையான சிந்தனைகளிலே நாம் எதற்கும் லாயக்கற்றவன், நம்மால் எதுவுமே முடியவில்லையே என்று நம்மை நாமே ஏன் சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஒரு தகுந்த குருவை தேடி அவரிடம் தீட்சை பெற்று உபதேச மந்திரங்களை வாங்கி தினம் தினம் பீஜாட்சர மந்திரங்களை உபதேசித்தால் நம்முடைய வாழ்க்கையானது அற்புதமான சக்திகள் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இறைவன் மிக கருணையானவன். அவன் எல்லோருக்கும் சமமாக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் தான் புரிந்து கொள்ளாமல் இந்த இக வாழ்விலே பொருளை தேடி கிடைத்தற்கரிய மிகப்பெரிய பேறுகள் நமக்கு காத்திருக்க அற்பமான சுகத்தை, உடல் சுகத்தை, அற்பமான சுகங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அற்பமான சுகங்களை எல்லாம் தேடுவதை விட்டுவிட்டு இறை பரம்பொருளுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இந்த மந்திர உபதேசங்களை எல்லாம் பெற்று மேலான வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த நிலையை நாம் எடுத்து விட்டோமானால் நாம் மறுபடி பிறவாமை என்கின்ற ஒரு அற்புதமான சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி மீண்டும் பிறந்தால் வருகின்ற ஜென்மத்திலே இந்த இறை ஆற்றலானது மென்மேலும் அதிகரித்து அவனை மறவாமை என்கின்ற வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அப்படி பிரார்த்தித்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையானது நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே இந்த மந்திரங்களை அனுதினமும் சொல்லி ஒரு குருமுகமாக அவரிடம் மந்திர உபதேசம் பெற்று மந்திரங்களை எல்லாம் சொல்லி வாழ்க்கையிலே மென்மேலும் உயர்வோம். நன்றி, வணக்கம்.